யாரு செட்டிங்கா? ஹலோ சார். ஆ குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். வெல்கம் மேடம். எங்கள் ஒய்மார்ட்டுக்கு வந்துருக்கிறீங்க, ரொம்ப நன்றி மேடம். வாங்க மேடம், என்ன மேடம் வேணும் உங்களுக்கு? சார் எனக்கு சுகரும் காஃபி பொடியும் எடுத்துட்டு வாங்களேன். சுகரு காஃபி பொடி இது இருக்கு மேடம். இந்தாங்க மேடம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சுகர் மேடம், ரிஃபைன்டு சுகரு. இந்தாங்க காஃபி. என்ன சார் இது அரை கிலோ தான் இருக்கும் போல இருக்கே. ஆமாம் மேடம், உங்களுக்கு தேவைன்னா இருக்குது. எவ்வளோ மேடம் தேவைப்படுது உங்களுக்கு? நாங்க சக்கரை ஒரு 5 கிலோ எடுத்துட்டு வாங்க. டீ தூள் ஒரு 2 கிலோ எடுத்துட்டு வாங்க. 5 கிலோவா? இந்த ட்ராலில எல்லாம் வச்சு எடுத்துட்டு வராதீங்க, நல்ல பெரிய பேக்கா எடுத்துட்டு வாங்க சார், நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கே. அப்படியா? கேட்குறீங்கன்னு தப்பா நினச்சிக்காதீங்க மேடம். என்ன ஒரு கிலோ சர்க்கரை வாங்கினா ஒரு மாதம் போகும், அவ்வளோதான் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 1.5 கிலோ. இது என்ன 5 கிலோ சர்க்கரை கேட்குறீங்க? கூட்டு குடும்பம் சார், மாமனாரு மாமியாரு நாத்தனாரு கொழுந்தனாரு எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே வேணும்ல. பெரிய குடும்பம், கூட்டு குடும்பமா? ஆமா சார். அது மாதிரி குடும்பத்தெல்லாம் பார்க்கவே முடியல பாருங்களேன் இப்போ. எங்க சார் இப்பெல்லாம் கூட்டு குடும்பத்தோட இருக்காங்க. சரி அதை விடுங்க, ஒரு 2 பேக் சொன்னல, அதுல இந்த பொருள் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வாங்க பாப்போம். சீக்கிரம் போங்க. எடுத்துட்டு என்ன பொருள் எடுத்துட்டு மேடம் இத பாருங்க, நீங்க கேட்ட ஐட்டம்லாம் 5 கிலோ பாருங்க எல்லாம் போட்டேன். ஓகே சார். அப்புறம் அதுல ஒரு ஃப்ரீ இருந்துச்சு, அது ஒரு கிலோ அதுவும் போட்டுருக்கிறேன். ஓ அதெல்லாம் ஃப்ரீயா? ஆமா மேடம், நம்ம ஒய்மார்ட்னா நான் சும்மா நினைச்சீங்களா? செம்ம ப்ராஃபிட் வரும் போலயே அப்ப. ஆமா மேடம், நீங்க வேற கூட்டு குடும்பமா மேடம்? எனக்கு என் பழைய ஞாபகம்லாம் வந்து போச்சு. அதெல்லாம் பரவாயில்ல சார், ஃபீல் பண்ணாதீங்க. சரி ஓகே சார், இப்ப ஸ்நாக்ஸ்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் இன்னொரு பேக்ல போட்டு ஃபில் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஸ்நாக்ஸ்ல வந்து இது இந்த மாதிரி ஐட்டம் தான் மேடம் இருக்கு. நான் ஒன்னு சொல்லிட்டேன், இதெல்லாம் அதிகமா சாப்பிடாதீங்க மேடம், வயிற்று வலிக்கும். ஐயோ பரவாயில்ல சார், எப்பயாவது தானே வாங்குறோம். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. ஒன்னு சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஒரு மூட்டை கேக்குறீங்களே அதுதான். இன்னொரு மூட்டையில ஃபில் பண்ணி எடுத்துட்டு வாங்க சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நான் தானே சார் காசு கொடுக்க போறேன். ஆஃபர்லாம் வேற நல்லா போட்டிருக்கீங்க. அப்புறம் என்ன, சீக்கிரம் போய் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வாங்க. உடம்பு பாத்துக்கங்க மேடம். ஓகே சார், போங்க. நிறைய சாப்பிடாதீங்க மேடம். இத பாருங்க 2 நீங்க கேட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம். அப்புறம் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கணும் சார். இந்த கோலா கப்சி எல்லாம் ஒரு 3 லிட்டர் போட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். 3 லிட்டரா? ஆமா சார். என்ன மேடம், ஏதாவது வீட்ல விசேஷமா? விசேஷம்லாம் இல்ல, வெயில் அதிகமா இருக்குல்ல சார், வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்க வேண்டியதான். அப்பப்ப வர முடியாதுல்ல, டைம் வேஸ்ட் ஆகும் வேற. அப்படியா? ஆமா. அத கப்சி எல்லாம் குடிக்காதீங்க மேடம். ஐயோ சார், என் ஹெல்த் மேல ரொம்ப அக்கறைப்படுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அது நல்லது இல்ல. முதல்ல எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வாங்க சார். 3 லிட்டர் கேட்டேன். 3 லிட்டரா? அப்புறம் வந்து இன்னொரு 2 கூல் ட்ரிங்க்ஸ் ஆட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓ 2 கூல் ட்ரிங்க்ஸ் ஆட் பண்ணனுமா? ஆமா, மொத்தம் ஒரு 9 லிட்டர் வரும். 9 லிட்டர்? ஆமா சார், கொஞ்சம் வாங்க சார். ஒரு லாரியை புடிச்சிடுவோமா? இல்ல சார், இல்ல அவ்வளவுலாம் ஆகாது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஐயோ அப்பா, ஐயா என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல சார். கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். மேடம் என்ன மேடம் ரொம்ப வெயிட் ஆகி போச்சு, இன்னும் நிறைய எடுத்துட்டீங்க போல இருக்குது பர்ச்சேஸ். ஆமா சார், கொஞ்சம் வெளியே வந்து. அப்ப ஒரு 6 மாசத்துக்கு இந்த பக்கம் வர மாட்டீங்க. ஆமா சார், கொஞ்சம் வெளியே வந்து கொடுங்க சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். கொஞ்சமா என்ன அடிக்கடி வரலாம்ல மேடம்? ஐயோ கடைக்கு முன்னாடி வண்டியை விடாதப்பா. ஏன்பா எத்தனை வாட்டிப்பா சொல்றது உங்களுக்கு? மேடம் நீங்களா மேடம், எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை மறக்க முடியுமா சார்? சரி. என்ன மேடம் கடைக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கீங்க? அது என் கடை தான் சார். அப்படியா? உங்க கடையா? நான் நீங்க ஹவுஸ் வைஃப்னு நினைச்சேன். இல்ல சார், இது சைடு பிசினஸ். ஓ, பிசினஸையும் பாத்துக்கிட்டு பெரிய குடும்பத்தையும் பாத்துக்கிறீங்க நீங்க. ஆமா, என்ன எல்லா ஸ்நாக்ஸ்லயும் ஒய்மார்ட் போட்டுருக்குது, நம்ம கடையில எடுத்தது தானே இதெல்லாம்? ஆமா சார், அதனால என்ன இப்ப? அடடடா, என்னங்க எங்க கடையில வாங்கி இன்னும் உங்க கடையில விக்கிறீங்க? அதனால என்ன, நான் காசு கொடுத்து தானே வாங்க உங்க கடையில, ஏதோ திருடின மாதிரி சொல்றீங்க. நாங்களே ஒரு பெரிய ஆளு, எங்க கிட்ட இருந்து வாங்கி நீ ஒரு கடையா போடுறியா? உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நானு. எங்க ஓனர் திருகாணி யார் தெரியுமா? இந்தியாவில பெரிய ஆளு, பிரதமருக்குலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2 பேரும் ஏரோப்ளேன்ல ஒன்னாவே போவாங்க. உன்னை என்ன பண்றேன் பாரு நானு. யோ போய் சொல்லியா, பாத்துக்கலாம். என்ன போய் சொல்லி பாத்துக்கலாமா? முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போறேன் நானு. கைய புடிச்சு இழுத்தன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் வந்து உன்னை சாவச்சிருவானுங்க. இந்த கையா? யோ இன்னைக்கு பார். ஐயோ இவன் நான் கைய புடிச்சு இழுத்துட்டான். ஐயோ இல்ல இது என் கைய புடிச்சிட்டு நீ ஏமா கத்துற? சுமாரியா? ஐயோ என் கைய புடிச்சு இழுத்துட்டான் சார். இவனை சீக்கிரமா ஜெயில்ல போடுங்க சார். இல்ல நான் வராதீங்க.
யாரு செட்டிங்கா